எலக்ட்ரான் என்கிட்ட கூடுறா, இல்ல அது எனக்கு வேணும் என்கிட்ட கூடுறா, அது என்கிட்ட கூடுறா. இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ்க்கு நடுவுல சண்டை நடந்தாலே என்ன ஃபார்ம் ஆக போகுது? we know that we are going to get a bond formation நடக்க போகுது. அப்ப பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாண்ட் ஃபார்மேஷன், இந்த எலக்ட்ரான்ஸ் எங்க போகுது எங்க வருது அப்படிங்கறத பொறுத்து தான் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்கு. அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட? கெமிஸ்ட்ரியில ரொம்ப மேஜரா 3 டைப் இருக்கு. ஒன்னு அயானிக் பாண்ட், இன்னொன்னு கோவேலன்ட் பாண்ட், இன்னொன்னு மெட்டாலிக் பாண்ட். இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அயானிக் பாண்ட் எடுத்துக்கோங்க. அயானிக் பாண்ட்ல இந்த படத்துல பாரு அழகா இந்த ஆட்டம் தன்னோட ஒரு எலக்ட்ரானை இந்த ஆட்டம்க்கு டொனேட் பண்ணுது. சூப்பரா இருக்கா? எவ்வளவு அழகா பாருங்க, ப்ரப்போஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது எலக்ட்ரானை கொடுக்குது. இவங்க என்ன பண்ண போறாங்க? இந்த எலக்ட்ரானை ஹாப்பியா அவங்க வாங்கிக்க போறாங்க. அப்ப ஒருத்தவங்க எலக்ட்ரானை கொடுக்குறாங்க அப்படின்னா கொடுத்த உடனே அவங்க என்னவா மாறிடுவாங்க? அவங்க ஒரு அயோனா மாறிடுவாங்க. ஒரு எலக்ட்ரானை வாங்கின உடனே இவங்க அவங்களும் ஒரு அயோனா மாறிடுவாங்க. அப்ப 2 அயான்ஸ்க்கு நடுவுல ஏற்படக்கூடிய பாண்டு தான் அயானிக் பாண்டு. பை டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் எலக்ட்ரான் என்ன ஆயிடுச்சு? என்னோட எலக்ட்ரானை நான் மொத்தமா என்ன பண்ணிட்டேன்? உங்ககிட்ட கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கேன். ரைட்டா? தட் இஸ் கால்ட் அயானிக் பாண்ட். அப்ப கோவேலன்ட் பாண்ட்னா என்ன? கோவேலன்ட் பாண்ட்ல இவங்க தன்னோட எலக்ட்ரான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே டைம்ல இவங்க என்ன பண்றாங்க? தன்னோட எலக்ட்ரானை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. மியூச்சுவல் ஷேரிங். 2 பேரும் எலக்ட்ரான்ஸை மியூச்சுவலா ஷேர் பண்ணிக்கிறது மூலமா ஃபார்ம் ஆகிற பாண்ட் தான் கோவேலன்ட் பாண்ட். சரியா? அப்போ 3ஆவதா ஒன்று இருக்கே சார், அந்த மெட்டாலிக் பாண்டு. அது என்ன பார்த்துடலாமா? மெட்டாலிக் பாண்டுங்கிறது ஒண்ணுமே இல்லை, எலக்ட்ரானை ஒருத்தவங்க என்ன பண்ண போறாங்க? ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் இந்த படத்தை விட நான் சொல்றேன் அவனிங்க பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும். அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நடுவில் ஃபுல்லாக அங்கங்க எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது. அதுதான் என்ன அப்படின்னா மெட்டாலிக் பாண்டு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். எல்லாத்துக்கும் காமனா ஒரே விஷயத்த நிறைய பேர் பகிர்ந்துக்க போறாங்க. இந்த பால் பாருங்க, இந்த பாலை 2 பேருமே அடிச்சு விளையாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் சார்ஜை நிறைய பாசிட்டிவ் சார்ஜஸ் பகிர்ந்துக்க போகுது. ஒரு நெகட்டிவா நிறைய பாசிட்டிவ், அந்த மாதிரி இருக்கிறது மெட்டாலிக் பாண்ட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடு. ஓகேவா? டடா, பாய்.